ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா கொடி, அந்த கொடி இதுதான். தோட்டம் சிவா சார்கிட்ட வாங்கியிருந்தேன் கொடி உருளை. நல்லாவே வந்துச்சுங்க. நான் கூட இந்த இலையில தான் பிள்ளையாரெலாம் பிடிச்சி வச்சேன்னு விநாயகர் சதுர்த்தி கூட சொன்னேன். நல்லா காஞ்சு போச்சுங்க, கீழே ஃபுல்லாகவே காஞ்சு போயிட்டு பக்கத்துலேருந்து ஒரு சின்ன கொடி வரவும் இந்த கொடி அவ்வளோதான் போல் அப்படி சொல்லிட்டு பந்தல் தொடுற வரைக்கும் நல்லா காஞ்சு போய் தாங்க இருந்தது. இப்படி பஞ்சாக இருக்கவே அதுக்குள்ளே இருக்கிற கொடி வந்து எனக்கு தெரியல. அதனால் வேண்டி அதை கட் பண்ணி விட்டுட்டு இந்த கொடியில் இருக்கிற அந்த கொடி இழுப்போன்னு இழுத்தா கொடி வந்து நல்லா பச்சையாகவே இருக்குதுங்க. இங்கேருந்து பந்தல் போகிற வரைக்கும் தான் அது கொடி காஞ்ச மாதிரி இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பச்சையாகவே இருக்குது. காயெல்லாம் வச்சுருந்தது கொடி உருளை. எனக்கு உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக ஆயிடுச்சுங்க. இது உண்மையாகவே எனக்கு ஒரு பாடம் தான். ஏன்னு வைங்களேன், கீழே இருக்கிற கொடியை மட்டும் பார்த்துட்டு காஞ்சிருச்சுன்னு நம்ம கட் பண்ணிடவே கூடாது. மேலே நுனி வரைக்குமே நம்ம பார்க்கணும். கொடி வகையை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், எவ்வளோ முட்டாக காய் வச்சுருக்கு பார்த்திங்களா. ஏர் பொட்டேட்டோ சொல்லுவாங்களா, அது இப்படி ஆயிடுச்சு. எனக்கு உண்மையாகவே வருத்தமாக ஆயிடுச்சுங்க. அதனால் இது ஒரு பாடம் தான் எனக்கு. கொடி காஞ்சிருச்சுன்னு சொல்லி நம்ம இதை வந்து எடுத்துடக்கூடாது. ஃபுல்லும் அந்த நுனி வரைக்கும் நம்ம பார்க்கணும். பார்த்து தான் நம்ம எது வந்தாலும் முடிவு செய்யணுங்க. இதுதான் எனக்கு உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் அடுத்து வந்து வரும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து கொடி வந்து சின்ன கொடி மாதிரி வந்துட்டுருக்கு. அதுலேயே அதையாவது ஒழுங்காக கொண்டு போகணும். காஞ்ச கொடி இது தாங்க, கட் பண்ணி அங்கே விட்டுருக்கேன் பாருங்கள். இன்னொரு கொடி வந்துட்டுருக்கு, பார்ப்போம் இதுவாது வருதான்னுட்டு. இது வந்து என்னோடய தப்பு தான். என்ன, நீங்களும் இது வந்து கவனமாக இருங்க கொடி வகையில். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.